along the way, every moment, every instant, we felt his hand in every single thing. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, Right? நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நான் ஷேர் பண்ணேன், ஒரு பர்சன்ட் ஷேர் பண்ணேன். அகோரிஸோட வழிபாடு எல்லாமே ஷேர் பண்ண பிறகு நாங்களாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணாங்க. சரி சரி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் அகஸ்தியர் வந்து யாருமே செஞ்சதில்லை, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு யாருமே செஞ்சதில்லை அகஸ்தியர். அதுவும் கை வைக்க மாட்டாங்க அகஸ்தியர்னா. முனிவர்களும் ரிஷிமார்களும் வந்து கத்தி போல கொஞ்சம் ராங்குன்னா ராங் தான், விட்டாங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. அதான் அகஸ்தியரும், அதுதான் அகஸ்தியர் எல்லாமே முனிவர்களும் ரிஷிமார்களும். அது வந்திருக்குன்னா இது ஒரு சப்ஜெக்ட், எல்லாமே வராது. அதுதான் அது வந்திருக்கு. இந்த மாதிரி டீம் தான் வரணும், இந்த மாதிரி மியூசிஷியன் தான் வரணும். டெக்ஸி இல்லாட்டா அது சொன்னால மக்கிரி கூட தான் செய்கிறோம், இல்லாட்டே வராது. யாருமே எவ்வளோ நீங்கள் அடிச்சு போட்டாலும் நடக்காது, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நடக்காது. அதுதான் சித்தர். சரி எங்கே என்னமா நடலாம், யாரை என்னமா ஏமாற்றலாம், ஆனால் சித்தர்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்களோட பிளெஸிங் தான் இருக்கலாம். இன்னைக்கு இத்தனை ஷூட்டிங் பண்ண வந்திருக்காங்க, இவங்க எல்லாமே லிங்காக தான் இருக்கும். ரைட்டா? எல்லாமே லிங்காக தான் இருக்கும். அவங்களுக்கே யோசிப்பாங்க, அது கேட்க 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 உள்ளுக்கு போய் என்னமோ பண்ணுது அது. And then we realize இது நம்ம செய்கை இல்லை, நம்ம பண்ணுற காரியம் இல்லை. உண்மை. அவர் உறுதுணையாக இருந்து தனக்கு வேண்டியது அவர் செய்துக்கிறார், அவருக்கு வேண்டியது செய்துக்கிறாரு. யார் இருக்கணும், யார் விலகி இருக்கணும், யார் சம்மந்தப்படணும், யார் என்னென்ன பொறுப்பு, அதெல்லாம் கொடுத்து ஒரு கூட்டணியாக கொண்டு வந்து ஒரு முயற்சியை அப்படி தான். இப்போ மகேந்திரன் சொன்னது 4 வருஷமாக பழகிறோம், அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி அத்தனை திறமைசாலிங்களும் ஒன்று கூடி இணைஞ்சி அவருக்கு ஒரு காரியம் செய்கிறோம்னா பாருங்கள், எவ்வளோ ஒரு செஸ் கேம் மாதிரி அழகாக அவர் நடத்தியிருக்காரு. We didn't realize that until this moment. அப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே காரணத்தோடு தான் இருக்குது. காரணம் காரியம், ரைட்டா? சிலது வந்து காரியம் காரணம் நடக்கும், ரைட்டா? அப்போ இந்த கோயில் இன்சிடென்ட் அப்படி நடக்கிறப்ப பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒரே நேரத்தில் போகிறப்ப அந்த வார்க்கு ரெடியாக இருக்கும். அது என்ன வார்க்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அந்த வார்க் ரெடி ஆகிறதுக்கு டூல்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி அந்த வாரியர்ஸை ரெடி பண்ணுறாங்க, ரைட்டா? இன்றைக்கு இந்த ஆல்பம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆல்பம்னு, இது வந்து ஆல்பமில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கவிதையாக இல்லாட்டியா எழுத்தால் நான் சொல்கிறதுக்கு இன்னும் தேவையில்லை. பாடலாக உன் இசை உள்ளுக்கு நுழைந்து கலைந்து காணாம போகும் அப்படி சொல்கிறப்ப இந்த சவுண்டிங் உள்ளுக்கு போய் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் வந்து எல்லாமே லிங்க் பண்ணி காஸ்மிக் போய் சேரப்ப என்ன நடக்குது, என்ன ரிலேட்டட் பண்ணுது, என்ன ஹீலிங்ஸ் நடக்குதுன்னு தெரியாது. அதேமாரி நீங்கள் சொன்ன மாதிரி விவேகானந்தர் வந்து அவர் இடத்துல தான் இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஐ எம் வெரி வெரி வெடிக்கும் அட்மயர் ஆல்வேஸ் தி ஸ்டெச்சு. விவேகானந்தரோட ஸ்டெச்சு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப டைனமிக்காக இருக்கு. அந்த ஸ்டெச்சுவில் எத்தனை கோயிலில் சிலைகள் வச்சுருக்காங்க, வர்ணம் அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் விவேகானந்தர்கிட்ட அப்படி பண்ணல. கீழே வந்து ஒரு வெடிக்கால் சக்கரம் போடல, ஒன்றுமே செய்யலை. பட் அந்த சிலையில் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பேன், இது வந்து நல்ல இடம், எனக்கு மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களா இந்த இடத்துல தங்கிடுவேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சம்டைம் நான் அப்படி வந்துட்டு நடந்து போயிட்டே இருப்பேன். அப்போ போகிறப்ப நான் பார்த்துட்டே இருப்பேன். ஐ லவ் இட். சில டைம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிறீங்க, பேலன்ஸாக அப்படியாச்சுன்னு சொன்னேன். நம்ம யாருமே எதுவுமே இல்லை, தூசியில் வந்தோம் தூசியாக போகிறோம். அப்போ நம்ம இப்படி ஃபார்ம் பண்ணி இப்படி வந்திருக்கணுமா, அது மேலே ஒரு சான்று இல்லாமல் நம்ம நடக்காது எதுவுமே. அப்போ நம்மளுக்கு விவேகானந்தரும் சரி அகஸ்தியரும் சரி இவங்க எல்லாமே லிங்க் தான், எல்லாமே லிங்க் தான். 1 to 1 முருகரும் லிங்க் தான், எல்லாமே லிங்க். அப்போ நான் சாக்கடை சுவாமியார் பற்றி சொல்கிறப்பையும் எல்லாம் லிங்க், மூட்டு சுவாமியார் சொல்கிறப்பையும் எல்லாமே லிங்க். இவங்க எல்லாமே லிங்க் பண்ணி சொல்கிறப்ப ஒரு விஷயம்னா ஜோதி தான் பற்றி பேசியிருக்காங்க, ரைட்டா? ஜோதி பற்றி பேசுகிறப்ப இவங்களை பார்த்தீங்களாவே ரொம்ப ஷார்ப்பாக தான் இருப்பாங்க. அப்போ மியூசிக் நம்ம இப்படி பண்ணி போகிறப்ப என்னமோ இந்த நாட்டில் நடக்குது, அதுவும் மலேசியாவில் இப்படி நடக்க போகுது. நீங்கள் ஊரில் போய் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த ரகசியம், அதை அடுத்து மலேசியாவில் தான் செய்யணும்னு இருக்குது.
ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டோமா? இல்லை. ஆனால் என்னமோ இருக்குது. தெர் இஸ் அ சப்ஜெக்ட். அந்த ஏரியா சுற்றி அதுவும் விவேகானந்தர் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. அங்கே நடக்கிறப்ப நான் தான் சொல்லி என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஏரியா சுற்றி தமிழ் இருக்குதான். ஏதோ வாங்க நீங்கள் வந்து லீவ் இருக்குன்னு வைக்கலாம், வாங்க அங்கே பெரிய ஹோட்டலில் வைக்கலாம், பணம் பிடுங்கிறதுக்கு செய்யலை. என்னமோ ஒரு ரகசியம் இந்த இடத்துல தான் நடக்கணும், இத்தனை கூட்டங்கள் வருங்க, யார் அந்த கூட்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் என்னமோ நல்ல விஷயம் நடக்குது. அதுவும் இந்த 2018 இப்படி விஷயம் வந்து மாதம் ஜனவரியில் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. சூரியன் நாள் 28ஆம் தேதி அப்படி நடக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது தான் நான் எதுவுமே பிளான் பண்ணி இல்லாட்டியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு மூமெண்ட். ஏன்னா மலேசியாவில் வந்து சோழ காலத்துலேருந்து ராஜேந்திர சோழ காலத்துலேருந்து வந்து போயிட்டு இருக்கப்ப கருவார சித்தர்கள் வந்துருப்ப இந்த நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து அதாவது அப்போ சொல்கிறப்ப நம்மளுக்கு நம்ம தமிழர்கள் இங்கே இருக்கிறப்ப மலைநாடுகள்னு பேர் வச்சுட்டு போயிருக்காங்க மலேசியா. ஆனால் தமிழர்கள் வந்து எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து அனுசரித்து போயிட்டு வழிபடுறாங்க, இறை வழிபாடு. அதுக்கு நம்மளுக்கு வந்து சித்தர்கள் எப்போதுமே பிளெஸிங் இருக்கும். ஏன் விவேகானந்த ஆசிரமம் அதுக்கு முன்னாடி ஒரு மோனா என்ன ஆசைப்பட்டா கல்லாரல் லான்ச் பண்ணோம் கல்லார ஆசிரமத்தில். ஏன்னா அங்கதான் வாக்கு வந்துச்சு. சரி, அதான் சார் கேட்டேன். அதெல்லாம் போய்கிட்டு இருந்ததுங்களா, திடீர்னு சுவாமிஜி வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ மாதாஜி அங்கேன்னு சொல்கிறாங்க, இல்லை இங்கே வேண்டாம், நீங்கள் மலேசியாலேயே லான்ச் பண்ணுங்க. ஸோ அவங்க க்ரீன் லைட் கொடுத்ததும் மழைன்னு ஏற்பாடு பண்ணோம். சரி, நான் எங்களுக்கு வந்து ஒன்றாம் தேதி February வந்து விழா நடத்துகிறோம் அகத்தியருக்கு. சரி ஏவிஎம்னு சொல்லிட்டு நம்ம இல்லத்தில் நடத்தலாம்னா தென் ஷீ சேட் இல்லை, நம்ம ஸ்டேஜ் போடணும், பெட்ரோப்லாம் இருக்குது, அது வீட்டில் அந்த வசதி இல்லை, ஒரு ஹால் பார்ப்போம். அப்போ ஹால்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தைப்பூசம் அன்று வந்து நம்ம சக்தி கற்பக விநாயகர் ஆலயம் பிரெட்ஃபீல்ட்ஸில் வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே அகத்திற்கு குரு பூஜை நடத்துவாங்க பாருங்க. அது தைப்பூசம் அன்று 31ஆம் தேதி. சரி, அங்கே அவங்களோட இணைஞ்சி, ஏன்னா அங்கே ஒரு 100 பக்தர்கள் வருவாங்க அகத்தியர்கிட்ட ஃபாலோவர்ஸ். அப்போ அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல நம்ம இந்த லான்ச்சும் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாட்டில் இருக்கும்போது அங்கேயும் அவங்க ஓரளவு ஓரல் சம்மதிச்சிட்டாங்க. verbally அப்படி இருக்கும்போது இடையில இன்னொரு புது பிரச்சனை வந்துச்சு, கிரானம் லூனா இக்லிப்ஸ். அப்ப 31ஆம் தேதி அன்று ஆலயங்கள்லாம் சட்டுன்னு அடைச்சிருவாங்க. அப்போ நம்ம எங்கே வைக்கிறது இந்த நம்மளோட லான்ச்சு? ஏன்னா அங்கே அகத்தியர் விழா முடிஞ்சு பூஜை முடிச்சுட்டு தான் நம்ம லான்ச் பண்ண முடியும். இந்த ஒரு டிலேமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அன்பர் சொல்கிறாரு, ஏன்யா விவேகானந்த ஆசிரமத்தில் வைக்கலாமே அப்படி. பார்த்தீங்களா எப்படி கூட்டி வர்றாரு நாடி. சப்ஜெக்ட் எங்கே கூட்டிட்டு வர்றதுனா, நீ ஆலயத்துக்கு போகிற உன்னூல் ஆலயம் உள்ளும் தரும் ஒரு கோவில், உன்னூல் ஆலயம் உள்ள தரும் ஒரு கோவில் சொல்கிறப்ப, ஆலயத்தை உள்ளுக்கு வைத்துக்கொண்டு எதுக்கு வெளியே தேடுகின்றாய் அப்படி சொல்கிறப்ப, நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டி சொல்கிறப்ப ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு, விவேகானந்தர். கோவில் தான் அடைச்சிருக்கு, பூஜை பண்ணக்கூடிய அந்த கோவிலேருந்து யார் சித்தர்கள் பண்ணி கொடுத்த ரகசியம் தானே. ஸோ இவங்களுக்கு பெரிய ரகசியமான அவரோட ஆளுங்க பார்க்குறப்ப முதல் ஆள் வந்து விவேகானந்தர் தான். அகஸ்தியர் வந்து பேச முடியாது, அது ஒரு மாதிரியான ஆள். ஒரு மாதிரியான ஆள். நீங்கள் யார்கிட்ட சண்டை போடலாம், அந்த மனுஷன்ட்ட சித்தர்கிட்ட வந்து முடிவெடுத்தா லைஃப் மாறிடும். இன்னைக்கு நீங்கள் வந்து அகஸ்தியர் என்று வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்திருக்காங்க, ரைட்டா? அப்போ அந்த வழிபாடை நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் நோயாச்சும் காணா போயிருங்க. ஆனால் ஞானம் அது போகுது, நம்மளுக்கு கிடைக்கிற இசை, அதாவது சித்தர்களோட பிளெஸிங் வந்து சொல்ல போனீங்களா, ஆன்மீகம் அது வந்து நீங்கள் அழிக்க முடியாத ஒரு விஷயம். சித்தர்கள் மூலிமா வந்து எல்லாமே லிங்க் பண்ணும். சித்தாந்தம் வேதாந்தம் சொல்கிறவங்க வந்து புக்கை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் சித்தாந்தம் சொல்கிறவங்க இல்லை.
எல்லாமே சித்தாந்தம் தான். The scientist all the world is சித்தாந்தம் தான். The science itself. அதுதான் எல்லாருமே முரண்பாடு, கருத்து முரண்பாடு நடக்கும். சித்தாந்தமா வேதாந்தமா? நான் சொன்ன ஒளிக்கு வந்து லெஃப்ட் ரைட் இல்லை, நீ எப்படி திறந்து பார்த்தாலும் ஒளி தானே. ரைட்டா? பாருங்க, நான் ஏன் சன் பற்றி ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னா, சூரியனை பற்றி நம்ம வந்து பிறக்கிறோம் இறக்குறோம், பிறப்பு இறப்புன்னு சொல்கிறப்ப ரியலிசம் இப்படி நடக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப லிங்கான ஆள் இறை என்று சொல்கிறப்பே ஆளாக நிற்குது சூரியனும் சந்திரனும். 12 மணி நேரம் அவங்க வேலை செய்து, 12 மணி நேரம் இவங்களும் வேலை செய்து இருக்காங்க, ஒரு சலிப்பு இல்லாமல். அப்போ சலிப்பு இல்லாமல் இந்த பிளானட்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா இது எல்லாமே லிங்க் தான், எவ்ரிதிங் லிங்க். கலை என்பது யாருமே பெற முடியாத ஒரு பொக்கிஷம். அது யாரால் தரப்படுகிறது என்று சொல்லுகின்ற உண்மையை எந்த விஞ்ஞானிகளாலும் சொல்ல முடியாது. அது இறையருளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அந்தவளால் தான் கலையை தர முடியும். சரஸ்வதியினுடைய பேருகளை பெற்றவர்கள்தான் நாவிலே கலை தாண்டவமாடும். நான் பல காலம் என்னுடைய சிந்தனையை செலுத்தியதுண்டு. காட்டிலே சுற்றினேன், வனங்களிலே அலைந்தேன். அகத்தியருக்காக நல்ல சில விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே, அதற்கு ஒரு பாடலாக எழுதி மக்களுக்கு செலுத்தக்கூடாதா என்று ஓராள் அல்ல, 2 ஆள் அல்ல, கிட்டத்தட்ட 100 கணக்கான ஆட்களிடம் வேண்டினேன். ஆனால் யாரும் முன்வரவில்லை. ஆனால் அன்பு சகோதரி கௌரி அவர்கள் அகத்தியர் ஞானபீடத்திலே வந்தவுடன் அகத்தியருக்கு கவிதை எழுத வேண்டுமே என்றார்கள். அருமை மகள் அற்புதமாக கவிதை எழுதினார். நான் ஓரிரு வரிகள் பாடச் சொன்னேன். அந்த பாட்டிலே ரம்மியம் இருந்தது. அந்த பாட்டிலே அற்புதமான கானம் இருந்தது. அந்த பாட்டிலே இறையருள் வாசனை இருந்தது. அம்மா, நீ உனக்கு ஒரு வாய்ப்பு மகளே, நீ அகத்தியரை பற்றி பாடு, அதற்குண்டான வழிகளை செய், அதற்குண்டான அந்த விசைத்தட்டுகள் என்று சொல்லுகிறார்களே அதைகளெல்லாம் செய்து உலக மக்களுக்கு பயன்படுமாறு உதவி செய் என்று சொன்னேன். அதை உதவி செய்வதற்காக மலேசியாவிடத்திலே
அத்தனை அகத்தியர் ஞானர்கள் இருந்தாலும் கூட இங்கே அகத்தியர் ஞான பீடத்திலே வந்து அதை பாட்டை துவக்க வேண்டும் என்று அற்புதமாக அந்த ஞான மண்டத்திலே விளக்குகள் எல்லாம் ஏற்றி துவக்கினார்கள். எனக்கு மனது துடிக்கிறது அவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்று. ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. இருந்தாலும் மெல்ல மெல்ல சென்று பார்த்தபோது அற்புதமாக, உணர்வுபூர்வமாக, உள்ளபூர்வமாக அவர்கள் பாடிய பாட்டு கண்ணீரை வர வைக்கிறது. பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஞான தத்துவத்தை விளக்குகிறது. அந்த பாட்டை கேட்கின்றவர்களுக்கெல்லாம் அகத்தியன் மனதிலே புகுந்து அந்த அகத்தியனுடைய ஊக்குவிக்கின்ற பெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிட்டும். அந்த பாட்டிலேயே அவர்கள் ஞானமாக அடைவார்கள் என்பதை எண்ணுகின்ற போது பெருமை அடைகிறேன் என்பர்களே. அற்புதமான பாட்டையெல்லாம் செய்தார்கள். உள்ளபடியே இதைவிட உலகத்திலேயே என்னுடைய மகளுக்கு கிடைக்கின்ற பெரும் பாக்கியம் வேறொன்றும் இல்லை. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்கு அகத்தியருடைய பேரருள் என்றென்றும் உண்டு, என்றும் உடன் வருவார் என்று சொல்லி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.